குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A அதோட மெயின்ஸை பற்றின ஒரு பேசிக்கான ஓவர் வியூ அண்ட் நம்ம குரூப் டூ மெயின்ஸ் பேட்ச் எப்படி கொண்டு போக போகிறோம், டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்க போகுது, அண்ட் குரூப் டூ மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கனாலும் சரி, 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கனாலும் சரி, அவங்க பேசிக்காக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுன்ற அதை பற்றின ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸு, லாஸ்ட் இயர் அந்த டாப்பர்ஸோட மார்க்கு, ஓகேங்களா, அவங்களோட பேப்பர்ஸ், அது போல் ஓவராலாக எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம இந்த குரூப் டூ 2A மெயின்ஸ் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டூக்கு நமக்கு 507 போஸ்ட் இருக்குது. அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். ஓகேங்களா, 2Aக்கு 1820 போஸ்ட் இருக்குது. அதுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா, இதோட வேகன்சி இவ்வளோ தான் இருக்குமா, 2327 தான் இருக்குமான்னா இல்லை, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அரௌண்ட் ஒரு 3000 to 3500 வரலும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, நமக்கு மெயின்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி அதோட ரிசல்ட்லாம் போடுறதுக்குள்ள மினிமம் ஒரு 1 இயர் கிட்ட ஆகிடும். இப்போ செப்டம்பரில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்த செப்டம்பர் போல தான் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் போட்டு ஃபைனல் லிஸ்ட் போட்டு கவுன்சிலிங் வர்றதுக்கு நெக்ஸ்ட் செப்டம்பர் இல்லை அக்டோபர் கிட்ட ஆகிடும். ஓகேங்களா, சரி, ஓகே. அதை பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போது இந்த 2A மெயின்ஸ் இதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேட்ச்க்கு என்ன நேம் வச்சுருக்கோன்னா தி கோட் பேட்ச்னு வச்சுருக்கோம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகேங்களா, இது கிளாஸஸ் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 23/9/2024 ஸ்டார்ட் ஆகுது. அட்மிஷனுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்தராக நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ டென்டேட்டிவ் டேட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்ஸாம் எப்போ வரும்ன்றது நமக்கு முக்கியமான இது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ செப்டம்பர் 14 நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இன்னிலேருந்து நம்ம மேக்ஸிமம் 1 வீக்கில் நமக்கு ஆன்சர் கீ விட்டுருவாங்க, அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஓகேங்களா, செப்டம்பர் 14 இன்னைக்கே நமக்கு ப்ரைவேட் ஆன்சர் கீ நிறைய வரும். ஓகேங்களா, ப்ரைவேட் ஆன்சர் கீக்கும் ஒரிஜினல் கீக்கும் நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட முன்ன பின்ன வரும். ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட்டாக குரூப் ஒன்லையும் நம்ம பார்த்தோம். குரூப் ஒன்லையுமே ப்ரைவேட் ஆன்சர் கீக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சர் கீக்கும் நிறைய பேர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, அரௌண்ட் 10 to 12 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸுமே நிறைய தப்பாகவும் வரும் டிஎன்பிஎஸ்சி நடத்துறதுல. ஓகேங்களா, இந்த முறை எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்கு என்னன்றது இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியல. ஓகேங்களா, தெரிய வர வர நமக்கு தெரியும். மினிமம் ஒரு 10 கொஸ்டின் முன்ன பின்ன போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால அஃபிஷியல் ஆன்சருக்கு ஒரு 5 to 7 டேஸில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நம்ம கிளாஸஸ் அதாவது 23 23/9/2024 அதில் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, யூஸ்வலாக ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் விட்டுறதுக்கு 2 to 3 மாதம் ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா, அது எக்ஸாம்பிள் குரூப் ஒன்னே நம்ம எடுத்துப்போம். நமக்கு ஒரு 50 டேஸில் ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, யூஸ்வலாக ரொம்ப சீக்கிரம்னு பார்த்தா 1 மந்த்ல ரிசல்ட் விட்டுருக்காங்க. ரொம்ப லேட்டுன்னு பார்த்தா நமக்கு 6 மாதம் 7 மாதம் எல்லாமே தள்ளி போயிருக்கு. பட் ஆவரேஜாக ரிசல்ட் வருது 2 to 3 மாதத்துல நமக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க ப்ரிலிம்ஸோட ரிசல்ட். ஓகேங்களா, ப்ரிலிமோட ரிசல்ட் விட்டதுலேருந்து நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 90 to 100 டேஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்போ 90 to 100 டேஸ்னா நமக்கு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு. நமக்கு மார்ச் மந்த்து இல்லை ஏப்ரல் மந்த்தில் நமக்கு எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா செப்டம்பர் 14 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. செப்டம்பர் அதில் ஒரு 15 நாள், அக்டோபர் 31, நவம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 15 அந்த மாதிரி வச்சுட்டா கூட அந்த ரேஞ்சில் நமக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது முன்ன பின்ன கொஞ்சம் மாறும். எக்ஸாக்டாக இவ்வளோ டேஸ் இப்படி தான் நடக்கும்ன்ற சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெடியூலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டியது காம்படிஷன் லெவல். இப்போ ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ்க்கு போகிறீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸில் பொறுத்தவரையிலுமே இந்த வருஷம் நமக்கு 7.5 lakhs அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, நமக்கு லாஸ்ட் டைம் பார்க்குற விட இது கம்மி தான். ஏன்னா நமக்கு போஸ்டிங் கம்மி இந்த முறை. ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட் குரூப் டூக்கு நம்ம 12 லட்சம் பேர் எழுதினாங்க. அண்ட் இந்த வருஷம் 2024 நடந்த குரூப் 4ல் 20 லட்சம் அப்ளிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ ஆனால் நமக்கு 7.5 lakh அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இது முன்ன பார்க்குறப்ப இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதிலிருந்து நமக்கு மெயின்ஸ்க்கு 1:10 ரேஷியோவில் நமக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அரௌண்ட் இந்த 2327 2500 வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கம்யூனிட்டியில் சேம் மார்க்காக இருக்கவங்களாம் கடைசியில் எடுத்துருவாங்க, ஒன்றா எடுத்துருவாங்க. அப்படி பார்த்தோம்னா ஒரு 25,000 மெம்பர்ஸ் நமக்கு மெயின்ஸ்க்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, அதில் குரூப் டூக்கு அண்டு 2A ரெண்டு மெயின்ஸ் எப்படி எடுக்க போகிறாங்கன்னா நமக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லலை. பட் முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா, டாப்பாக வரவங்க, டாப் மார்க்கில் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். குரூப் டூவும் எழுதலாம்,
குரூப் 2A எழுதலாம். ஓகேங்களா? அப்போ என்னன்னா, நமக்கு இப்போ ஒரு 507 வேக்கன்சி இருக்கு. ஒரு 500 வேக்கன்சின்னு வச்சுக்கோங்களேன். 1:10 ரேஷியோன்னா நமக்கு 5000 பேர் வந்து மெயின்ஸ்க்கு எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ என்னன்னா, மொத்தமா பார்த்தோம்னா நமக்கு 25,000ன்ற கணக்கு வரும். ஓகேங்களா? ஓவராலாக நம்ம 2,500 போகிறது 25,000 வரும். பட் ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா அப்படி வராது. ஏன்னா நமக்கு 2 எழுதுறவங்களுமே வந்து 2A மெயின்ஸும் எழுதுவாங்க. அதனால் அந்த ஒரு 5,000 கம்மியாகும். அதனால தான் இங்கே 20,000 போட்டிருக்கோம். ஓகே, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5,000 பேர் எடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ரேங்க் படி மார்க் படி பார்த்து 5,000 பேர் எடுத்துட்டாங்கன்னா அந்த கம்யூனிட்டி வைஸ் அந்த 5,000 பேர் குரூப் 2வும் எழுதிருவாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2A மெயின்ஸ்க்கு வரப்போ அதில் தனியாக பார்க்கணும். ஓகேங்களா? அதில் எத்தனை வேகன்சி இருக்குது? இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 2,000 வேகன்சி நமக்கு இப்போதைக்கு பார்த்தா 1,820 வேகன்சி இருக்கும். அது ஒரு 2,000 கூட நம்ம வச்சுக்கலாம். 1:10 வச்சோம்னா ஒரு நமக்கு 20,000 பேர் வரும். ஓகேங்களா? மொத்தமாக வந்து 20,000 பேர் அந்த கணக்கில் வரும். இந்த 20,000 இதுலேயே வந்து நமக்கு முதல்ல வந்து 5,000 பேர் வந்து குரூப் 2லேயும் அதுலேயுமே எழுதிருப்பாங்க. அப்போ புதுசாக அப்போ பழைய ஒரு 5,000 பேர் புதுசா ஒரு 15,000 பேர் தான் வந்து மெயின்ஸ்க்கு எடுக்க போறாங்க. ஓகேங்களா? மொத்தமா 20,000 பேர் வந்து ஃப்ரெஷ்ஷா எடுக்க போறது கிடையாது. 15,000 பேர் வருவாங்க. அப்போ மொத்தமா வந்து 20,000 பேர் வந்து நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்களா அதில் வந்து நடப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு 1:10 நமக்கு இப்போ 2,500 போஸ்டிங் கிட்ட இருக்கு. அப்போ 25,000 பேர் எடுப்பாங்கன்ற தவறான கால்குலேஷன் வச்சுக்காதீங்க. 20,000 பேர் தான் வருவாங்க. அது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கட் ஆஃப் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் கட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியாது. சேஃப் ஸ்கோர்னு சொன்னப்போ இப்போ குரூப் 2A ரெண்டுமே எழுதுறதுக்கான சேஃப் ஸ்கோர்னா 165. இது அதிகபட்சம் நான் சொல்லியிருக்கேன். இது கம்மியாகும். ஓகேங்களா? ஒரு ஆவரேஜாக வந்து 160+கே கிடைக்கும். ஒரு சேஃப் ஸ்கோருக்கு 165 சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? குரூப் 2A ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் அதுக்கு வந்து 155 சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இது இப்போ தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதோட குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு 160, இது ஒரு 150 ரேஞ்சு, இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவலில் எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது என்னன்றது டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் ஆன்சர் விட்டால் தான் நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். இப்போதைக்கு ஷார்ட்டாக வந்து 150+160+ இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டுமே குரூப் 2A ரெண்டுமே எழுதணும். 160+ இருந்தால் நீங்கள் ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் இதை பற்றி கட் ஆஃப் டீட்டெயில்ஸை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் ஃபைனலாக டீட்டெயில்டாக நாங்கள் ஒரு கம்யூனிட்டி வைஸ் போட்டுறோம். ஓகேங்களா? அண்ட் வந்து லாஸ்ட் டைம் மெயின்ஸோட கட் ஆஃப். ஓகேங்களா? லாஸ்ட் இது போன வருஷத்தோட ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் வந்து நமக்கு 145 அந்த ரேஞ்ச் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் எதுக்குன்னா அந்த ஒரு வேகன்சி வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதனால நமக்கு இதுவாக இருந்துச்சு. ஒரு 5,000 வேகன்சி 5,000 சம்திங். அப்போ ஒரு 50,000 பேர்கிட்ட மெயின்ஸ் எழுதுனாங்க. அதனால இதுவாக இருந்துச்சு. கட் ஆஃப் கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேகன்சி கம்மின்றதால. அடுத்து வந்து மெயின்ஸ் கட் ஆஃப் போன வருஷத்தோட கட் ஆஃப் பார்ப்போம். பேஸ் 1 பேஸ் 2 ரெண்டுத்தோட கட் ஆஃப் இருக்கும். ஒரு கம்யூனிட்டியும் பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிசி மேல்னா 171.5 மேலுக்கும் ஃபீமேலுக்கும் வந்து பெருசாக ஒன்றும் கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர்ல வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மென்னை விட அதிகமாக உமன் தான் வந்து போஸ்டிங்குள்ளே போகிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த லாஸ்ட் டைம் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் இருந்தது அந்த போல இஷ்யூனால. ஓகேங்களா? அதனால பெருசாக வந்து உமன்ஸ் ரிசர்வேஷன் பெருசாக ரோல் ப்ளே பண்ணலை. இதில் பிசி மேலுக்கு 171.5 பிசிஎம்க்கு 167.25. இதை பார்த்துக்கோங்க எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் குரூப் 2க்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அது இருக்கும். ஓகேங்களா? நம்ம பேட்சோட ஷெடியூல்ஸும் சரி, நம்ம புக்ஸோட சாம்பிளும் சரி, அதுவும் இல்லாமல் நம்ம ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் சொல்கிறோம் தெரியுமா? இப்போ பாலிட்டினா நமக்கு லக்ஷ்மிகாந்தோட சாஃப்ட் காப்பி புக்கு, அப்புறம் சோஷியலிஸ்ட்னா ராமோஜாவோட புக்கு, அந்த மாதிரி என்னென்ன சாஃப்ட் காப்பீஸ்லாம் நமக்கு ஃப்ரீ அவைலபிளாக கிடைக்கும் அதெல்லாம் அதில் ஷேர் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் இல்லை டாப்பர்ஸோட பேப்பர்ஸ் ஆர்டியில் போட்டு வாங்குறது அது எல்லாமே அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் பொறுத்தவரையில் இதுதான் பேஸ் 1 பேஸ் 2 இதுக்கு பிஎஸ்டிஎம்கோட கட் ஆஃப் இது. ஓகேங்களா? அப்போ ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு இதுதான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த மேக்ஸிமம் மார்க்கு அதெல்லாம் வந்து நம்ம கீழே பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த குரூப் 2 இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து அப்புறம் நமக்கு 3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? 2015-16 ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? 2018-19 ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அது 2022-2024 இதில் நடந்துச்சு. இதில் முன்னாடி கொடுத்த இந்த சிலபஸும் இப்போ இருக்க சிலபஸும் வேற. பட் ஆனால் அதே 300 மார்க்கு
அதே இதுதான் இருக்கு. அப்போ அதில் ஆவரேஜான கட் ஆஃப் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் கொண்டு வந்தாங்களா, அப்போ டாப்பரோட மார்க் வந்து எவ்வளோனா, இங்கே நம்ம இன்டர்வியூ மார்க்கும் சேர்த்து போட்டிருக்கோம் 184.5. இப்போ நம்ம கணக்கில் இப்போ வந்து நமக்கு இன்டர்வியூ கிடையாதுன்றதால நம்ம ரிட்டன் மார்க்ஸ் மட்டும் நம்ம பேசலாம். ஓகேங்களா? அப்போ 2015-16 157.20. ஓகேங்களா? அப்போ அரௌண்ட் வந்து ஒரு 158 அந்த ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே இருக்கு. செகண்ட் மார்க் 151, தேர்ட் ரேங்க் வந்து 154. இதில் வந்து சில வேரியேஷன்ஸ் இருக்கும். அது வந்து அவங்க இன்டர்வியூவில் அதிகமாக எடுத்ததால அவங்களுக்கு செகண்ட் ரேங்க் கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு வந்து தேர்ட் ரேங்க் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் மட்டும் நம்ம பார்த்துப்போம். 157.20 2016. 2019 வந்து 180. ஓகேங்களா? அப்போ ஒரு 22 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் 187.25. இது ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3யோட நம்பர். ஓகேங்களா? பட் ஆனால் ரிட்டன் டாப்பர்ன்றது வேற. ரிட்டன் டாப்பர் வந்து இன்டர்வியூவில் மார்க் குறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, ரிட்டன் டாப்பர் வந்து 191.75. பட் ஆனால் இன்டர்வியூவில் வந்து அவங்களுக்கு 21 மார்க் தான் போட்டிருக்காங்க. பட் 187.25 எடுத்தவங்க வந்து இன்டர்வியூவில் 30 மார்க் எடுத்ததால அவங்க வந்து ரேங்க் 1க்கு போயிட்டாங்க. இவங்க இன்டர்வியூ மார்க் கம்மின்றதால ரேங்க் 7க்கு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே நம்ம இந்த வாட்டி இன்டர்வியூ இல்லைன்றதால நம்ம ரிட்டன் மார்க் மட்டும் தான் பார்க்குறோம். ஓகே, அப்போ 191.75 தான் ஃபர்ஸ்ட் மார்க், 190.75 செகண்ட் மார்க், 190 வந்து தேர்ட் மார்க். ஓகேங்களா? அப்போ இந்த எவ்வளோ இருக்கு? 157 ஃபர்ஸ்ட் 2016, 2019 180, 2022-23 191. ஓகேங்களா? அப்போ வருஷம் வருஷம் பார்த்தோம்னா நமக்கு அப்படியே ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 20 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டா இப்போ ஒரு 10-11 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அரௌண்ட் 12 மார்க். அப்போது என்னன்னா, இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படின்றது என்ன, என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எப்படி இருக்கும், அதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் எப்படி பார்க்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி எழுதா மார்க் அதிகமாக வரும், ப்ரீவியஸ் இயர்ஸ் ஒரு டாப்பர்ஸ் பேப்பர் இருக்காது, எப்படி கொஸ்டின்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருந்துச்சு. அதனால வந்து ஃபர்ஸ்ட்ல மார்க் கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு நிறைய அவேர்னஸ் வந்துச்சு, யூடியூப் வந்துருச்சு, நிறைய சோர்சஸ் இருக்கு. பத்தாததுக்கு இப்போ ஏஐ வேறு வந்திருக்கு. அதனால இன்னும் எஃபிஷியன்சி கூட தான் போகும். கண்டிப்பாக வந்து இந்த இந்த மார்க் வந்து இப்போ 2024-25 இதில் வந்து கண்டிப்பாக 200+ வரும். ஓகேங்களா? 300 மார்க்குக்கு 200+ வரும். ஏன்னா நம்ம லாஸ்ட் 2022 குரூப் 2க்கே நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அரௌண்ட் வந்து 200 கிட்ட வந்துடும் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி 191.75 வந்துருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் கழிச்சு போகிறது 2024. இப்போ 191.75லேருந்து 200 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ என்ன ஒரு புது சேலஞ்சுனா, நமக்கு முன்னாடி வந்து வெறும் 5 யூனிட் தான் இருக்கும். சோஷியல் இஷ்யூஸு, சயின்ஸு, பாலிட்டி, சோஷியல் இஷ்யூஸ், சயின்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், கரண்ட் அஃபேர்ஸ் 2 பேப்பர்னு இருக்கும். இப்போ வந்து நமக்கு 7 பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? தமிழ், சொசைட்டி, பாலிட்டி, சோஷியல் இஷ்யூஸு, சயின்ஸு, ஜாகிரஃபி, எக்கனாமின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குது. இதனால நமக்கு கொஞ்சம் படிக்கிற ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் கொஞ்சம் பேப்பர் பார்க்கறது தான் 7 பேப்பர்ன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து 5 யூனிட் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் படித்த பேப்பர் தான். ஒரே 2 யூனிட் மட்டும் சோஷியல் இஷ்யூஸும் அண்ட் சயின்ஸும் மட்டும்தான் நம்ம புதுசாக இங்கே மெயின்ஸ்க்கு படிக்கணும். ஏன்னா நம்ம சயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு படித்த சயின்ஸ் வேறு, மெயின்ஸ்க்கு படிக்க போகிற சயின்ஸ் வந்து வேறு. அதை பற்றி நம்ம கீழே பார்ப்போம். இப்போ மினிமம் கட் ஆஃப் வந்து நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்ட், ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா டெஸ்ட்லையும் வந்து 200 மார்க்குக்கு மேலே எடுக்கணுன்ற மெயின் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பாக 2024-25 200 மார்க் கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அது வந்து மேக்ஸிமம் மார்க். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க கட் ஆஃப் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 150 ரேஞ்ச், 149 அந்த ரேஞ்சுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆவரேஜ் பார்த்தோன்னா 150 எடுத்தவங்க வரலும் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் கரெக்டாக ஒரு ஒரு கம்யூனிட்டை பொறுத்து ஒரு +or -5 மார்க் முன்ன பின்ன போகும். இல்லை, குரூப் 2 கட் ஆஃப் அனலைஸ் இது பாருங்கள். 2016, 19, 20, 2022, இப்போ 2025 ஸ்டேட் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ரெண்டுமே வந்து 200 தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அந்த அளவுக்கு காம்படிஷனும் கூடியிருக்கு, அவேர்னஸும் கூடியிருக்கு. நமக்கு மெட்டீரியல் அவைலபிள், அந்த ரிசோர்ஸஸுமே நமக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? மினிமம் இப்போது லாஸ்ட் டைம்லாம் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்குறதுக்கு குரூப் 2வில் ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கினா மினிமமாக வந்து ஒரு 150 அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தாலே கிடைச்சிருது. ஓகேங்களா? ஏதோ ஒரு ரிசர்வேஷன் கம்யூனிட்டியில் எடுத்தீங்கன்னா +or -5 இதுவாக இருக்கும். அதுவே இந்த போன வாட்டி வந்து நமக்கு 5000+ வேகன்சி. பட் இந்த டைம் வந்து நமக்கு இப்போதைக்கு 2220 327 சொல்லியிருக்காங்க. அப்படியே அதிகமாகனாலும் ஒரு 3000 வேகன்சி தான் வரும். அதனால கட் ஆஃப் வந்து இங்கே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஓகேங்களா? அது நிறைய ஃபேக்டர் சொல்லலாம். கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல், கரெக்ஷன் மெத்தட்ஸ் அதெல்லாம் பொறுத்து. பட் ஆவரேஜாக வந்து நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகேங்களா? நமக்கு சேஃப் சேஃபா நீங்க கண்டிப்பா போஸ்டிங் ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கணும்னா, ஒரு மினிமம் வந்து ஒரு 165 டூ 170 ரேஞ்ச்லயாச்சும் நீங்க போகணும். ஓகேங்களா? ஆனா அதிகபட்சம் சொல்றேன். கண்டிப்பா சேஃப் ஜோனா இருக்கிறதுக்கு சொல்றேன். பட் அரௌண்ட் 160 அந்த ரேஞ்ச்லயே வந்து ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஓகே. பட் நீங்க டாப்பர் ஆகணும் அது மாரி நெனச்சீங்கன்னா, 200 வந்து எய்மா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சப்ஜெக்ட் கம்பேரிஷன் இது சொல்லியிருந்தாலும் நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் வந்து மோர் ஓவர் சேம் தான். ஓகேங்களா? நமக்கு ப்ரிலிம்ஸில் படிக்கிற மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் அதே தான் ஒரு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்லேருந்து அதே ஃப்ரீடம் மூமெண்ட் அது எல்லாமே வந்துடும். தமிழ் சொசைட்டி நம்ம யூனிட் 8ல் படிக்கிறது மோஸ்ட்லி அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். திருக்குறள் அந்த பார்ட் எல்லாமே சோஷியல் இஷ்யூஸும் அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் நம்ம புதுசாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? சோஷியல் இஷ்யூஸ் கூட அங்கங்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆகிருக்கும். சயின்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். ரோபோட்டிக்ஸ் அது மாதிரி எல்லாமே புது புது டாபிக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாலிட்டி நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஜியாகிரஃபி நம்ம முன்னாடி படிச்சது தான். ஸ்பெசிஃபிக் டு தமிழ்நாடு தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அதனால நம்ம ஆல்ரெடி படிச்சது எக்கனாமி அந்த மாதிரி தான். இப்போ அந்த 2 யூனிட் மட்டும் தான் புதுசாக படிக்க போகிறோம். ஓகே. 7 யூனிட்னு இருக்கும். பட் இந்த 2 யூனிட் தான் புதுசாக படிக்க போகிறோம். இப்போ அதே 2ஏன்னா எப்படி இருக்குன்னா, இந்த 7 யூனிட்டை வந்து 5 யூனிட்டை வந்து இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எப்படின்னா, இங்கே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் தமிழ் சொசைட்டியும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க குரூப் 2ல. இது ரெண்டுத்தையும் சேர்த்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் தமிழ் சொசைட்டின்னு சொல்லிட்டு இங்கே 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இங்கே வந்து பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு 30 கொஸ்டின். இங்கே சயின்ஸு கம்ப்யூட்டர் இது 15 கொஸ்டின். ஜியாகிரஃபி 15 கொஸ்டின். இங்கே எக்கனாமியும் சோஷியல் இஷ்யூஸும் சேர்த்து 20 கொஸ்டின். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இங்கேயும் 7 யூனிட் படிக்கணும், இங்கேயும் 7 யூனிட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக எழுத போகிறோம், இங்கே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக எழுத போகிறோம். இதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து 100 மார்க். இந்த 7 யூனிட்டை இங்கே வந்து 100 மார்க்குக்கு படிக்க போகிறோம். மிச்சம் எக்ஸ்ட்ரா வந்து பேப்பர் 2 இல்லை பார்ட் பின்னு சொல்லிட்டு 100 மார்க் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரெண்டாக பிரித்து கிராமர், இங்கிலீஷ் கிராமர் ஆர் தமிழ் கிராமர் 60 கொஸ்டின் கொடுத்துட்டு ரீசனிங் வந்து ஒரு 40 கொஸ்டின், ஒரு 27 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு 40 கொஸ்டின். ஓகேங்களா? இதில் வந்து இங்கே 2Aல ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு எப்படி ப்ரிலிம்ஸில் வந்து லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ எப்படி நம்ம 90 ப்ளஸ் எடுப்போம் அந்த மாதிரி இந்த பேப்பர் 2ல ரீசனிங் அண்ட் கிராமர் பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டில் நம்ம ஈஸியாக வந்து 90 ப்ளஸ் எடுக்கலாம். எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? கிராமர்லேயும் சரி ரீசனிங்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டைம் ப்ராப்ளம் வரும் முக்கியமாக. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ஒரு 27 டாபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக முடிச்சிடலாம். கிராமரை பொறுத்தவரை ஒரு 22 டாபிக் இருக்கும். இதில் 100 மார்க்கில் 90 ப்ளஸ் எவ்வளோ நீங்கள் 90 ப்ளஸ் அதுக்கப்புறம் எடுக்கிற மார்க் ஒன்று ஒன்று உங்களோட ரேங்கிங்கை பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? மினிமமாக உங்களுக்கு பக்காவான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 95 ப்ளஸ் வந்து ஷியோராக எடுக்கலாம். ஓகேங்களா? இந்த பார்ட் 2ல பார்ட் 1ல் நம்ம எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நிறைய யூனிட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம அதுக்குள்ளேயே சேர்ந்து சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால அது கொஞ்சம் கஷ்டம். பேப்பர் 2வை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் 2 மட்டும் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. நீங்கள் பேப்பர் 2 ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா பேப்பர் 1 போங்க. அது தனியாக நம்ம ஒரு செஷனில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து நியூ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நமக்கு 2022ல தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. 6 மார்க் 12 மார்க் 15 மார்க்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு 3 மார்க்கு 8 மார்க்கு 15 மார்க் 30 மார்க்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அதுபடி பார்த்தா நமக்கு 300 மார்க் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இப்போ குரூப் 2க்காக சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து நமக்கு 72 மார்க் வந்து ஆப்ஷன் இருக்க போகுது. 372 மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு போஸ்டிங் கிடைக்குன்னா அதில் பாதிக்கு பாதி மார்க் எடுத்தாலே நமக்கு போதும். 186 எடுத்தாலே அதே வந்து நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க் கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பேட்டர்ன் தான் இருக்கும். 6 மார்க்கு 12 மார்க்கு 15 மார்க்கு. ஓகேங்களா? நமக்கு குரூப் 1 பொறுத்தவரையிலும் 10 மார்க்கு 15 மார்க்காக இருக்கும். இங்கே வந்து நமக்கு பேட்டர்ன் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்ல லாஸ்ட் டைம் இது பண்ணதால 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் தான் இருக்கும். நம்மளுமே இப்போ வந்து அதை தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அந்த புக்லெட்ஸ் தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சப்போஸ் டிஎன்பிஎஸ்சியில் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க 10 மார்க் 15 மார்க் மட்டும் தான் இருக்குன்னு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம 12 மார்க் 15 மார்க் எழுதுறோம். ஓகே. 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ இதுன்னு பாருங்க. ஓகேங்களா? நமக்கு 372 மார்க்கில் 186 எடுத்தால் நீங்கள் ஸ்டேட் ரேங்கே வரலாம். பட் ஆனால் அந்த அவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை கொஞ்சம் கீனாக பார்த்துக்கோங்க. பார்க்கறதுக்கு ஜென்ரலாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். 372க்கு 186 எடுக்க முடியாதான்ற மாதிரி அதில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? முக்கியமாக வந்து ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் கண்டென்ட் 3ம் சேர்ந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த இதை ரீச் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று ப்ராப்ளம்னாலும் கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா, நமக்கு சப்ஜெக்ட் வைஸ் மார்க் அலோகேஷன். நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இந்த வெறும் இந்த 4 யூனிட் தான் இருக்கும். ஓகேங்களா. சயின்ஸ் பார்ட் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன், சோஷியல் இஷ்யூஸ். இதுதான் பழைய சிலபஸ். இப்போ வந்து நமக்கு புதுசா 7 யூனிட் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. இங்க பார்த்துருக்குள்ள இந்த 7 யூனிட். இதுல வந்து அதிகமான வெயிட்டேஜ் பார்த்தோம்னா, நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்ல தான் அதிகமா வரும். அடுத்து சோஷியல் இஷ்யூஸ்ல வரும். இப்ப நமக்கு குடுத்திருக்க நியூ சிலபஸ்லயும் பார்த்தோம்னா, உங்களுக்கு அந்த மாரி தான் இருக்கும். நமக்கு பாலிட்டில 60 மார்க் இருக்கும். சோஷியல் இஷ்யூஸ்ல 50 மார்க் இருக்கும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே ஜியோகிராஃபி 40, எக்கனாமி 40, சயன்ஸ் 40, மாடர்ன் ஹிஸ்டரி 40, தமிழ் சொசைட்டி மட்டும் 30 மார்க் இருக்கும். ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பொறுத்தவரையிலும் முன்னாடி இருந்த மாரி தான். பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதுல அதிகமான வெயிட்டேஜ், சோஷியல் இஷ்யூஸ் செகண்ட் வெயிட்டேஜ். இதுலயும் அப்படிதான். குரூப் 2A பொறுத்தவரையிலும் அந்த மாரி தான் இருக்கு. பேப்பர் 1 பொறுத்தவரையிலும். இந்த பேஜஸ், லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் உங்களுக்கு செப்பரேட்டாவே ஒண்ணு சொல்லிடுறேன். எது எதுக்கு எப்படி எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓவராலா பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த ஒரு 3 மணி நேரத்துல குரூப் 2 எழுத போறோங்க. ஒரு அரௌண்ட் ஒரு 1000 லைன் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு லைன்ல ஆவரேஜா வந்து 5 5 வேர்ட்ஸ் எழுதுற மாரி இருக்கும். ஓகேங்களா? அங்கங்க நம்ம ஒரு லைன் விடுறது, நம்ம பிரசன்டேஷனுக்காக அங்கங்க கொஞ்சம் கூட குறையும். ஓகேங்களா? ஒரு 100 லைன் நம்ம கேப் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஆவரேஜா பார்த்தோம்னா, ஒரு 5000 வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதுற மாரி இருக்கும். அப்படி ஸ்பேஸ் வருது எல்லாம் ஒரு 1000 போனாலும் ஒரு 4000 வேர்ட்ஸ் நீங்க எழுதி முடிக்கிற மாதிரி நீங்க ஸ்பீடை பிக்கப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அண்ட் வேர்ட்ஸ் லிமிட்டை பொறுத்தவரை 6 மார்க்குக்கு வந்து 50 வேர்ட்ஸ் எழுதணும். 12 மார்க்குக்கு 150 வேர்ட்ஸ், 15 மார்க்குக்கு 250 வேர்ட்ஸ். பட் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக தூரம் நம்ம எழுதணும்னு நினைச்சா நம்மளால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கணும். இப்போ 6 மார்க்கை பொறுத்தவரை நம்ம அதுக்கு தனியாக ஒரு ஹெட்டிங்கை போட்டோ சைட் ஹெட்டிங்கை போட்டோலாம் போனதால ஸ்ட்ரைட்டாக அதுக்கு என்ன கீ பாயிண்ட்டோ அந்த கீ பாயிண்ட் எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லி. 150 வேர்ட்ஸ்னால் நம்மளால் 120 ஃபுல்லாக எழுத முடியாது. ஒரு 120, 130 அந்த மார்க்கில் 120 to 140 அதுக்குள்ளே எழுதுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 15 மார்க்ஸ்னால் 180 to 200 வேர்ட்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கிளாஸில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது இது எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். எப்படி போனால் எப்படி முடிக்க முடியும்னு ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து டைம் கால்குலேட் பண்ணோம். இப்போ ஒரு 15 மார்க்னா இந்த டைம்க்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணணும். இப்போ ஒரு 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 நிமிஷத்துல நம்ம எத்தனை வார்த்தை எழுதணும்? ஆவரேஜா ஒரு 16, 17 வார்த்தை நம்ம எழுதுறோன்ற மாதிரி கணக்கு வரணும். சரி, ஓகேங்களா. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் இப்போ 6 மார்க்னா அது 15 கொஸ்டின்ஸ் எழுதணும். 12 மார்க் 10 கொஸ்டின், 15 மார்க் 6 கொஸ்டின் எழுதணும். அப்போ 6 மார்க்னா 3 நிமிஷத்துல முடிக்கணும். 12 மார்க்னா 8 நிமிஷத்துல முடிக்கணும். 15 மார்க்னா 9 நிமிஷத்துல முடிக்கணும். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணால் 179 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா. இதுவே நம்ம லேட். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடியே நம்ம டைம் சேவ் பண்ணி முடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அது எல்லாமே நம்ம அண்டர்லைன் பண்ணுறதுக்கோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்குமான்றதை பார்க்கறதுக்கோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ஓவராலாக வியூ சொல்கிறது ஜஸ்ட் வாட் இஸ் வாட்ன்ற மட்டும் நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஓகேங்களா. வேர்ட்ஸ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் இதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். எது எதுக்கு எவ்வளோ ஹெட்டிங்ஸ் போடணும் அந்த மாதிரிலாம். ஓகேங்களா. இப்போ 6 மார்க்னா நம்ம சப் ஹெட்டிங்ஸ் அதெல்லாம் எதுவும் போட தேவையில்ல. இப்போ 12 மார்க்னா நம்ம 5 to 6 ஹெட்டிங்ஸ் வரலும் போடலாம். 15 மார்க்னா 6 to 8 சப் ஹெட்டிங்ஸ் வரலும் போடலாம். முக்கியமாக வந்து பலன்னு கதையே எழுதாமல் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு ஒரு மாதிரி எழுதணும். இப்போ ஜாகிரஃபிலாம் போடுறீங்கன்னா நீங்கள் மேப் போடுறோம். இப்போ தமிழ்நாட்டை பற்றி கேட்குறாங்க, இந்தியா மட்டும் கேட்குறாங்க. இந்தியா மாதிரி ஒரு குத்துமதிப்பாக ஒரு மேப் போட்டு நீங்கள் அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். மார்க் ஒரு அரை மார்க் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டை பற்றி பார்க்கணும்னா தமிழ்நாடு மேப்பை வந்து ஒரு சும்மா போட்டு இங்கே இப்போ இண்டஸ்ட்ரியல் குவார்டினர்னா இந்த இண்டஸ்ட்ரியல் குவார்டினர் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது அந்த மாதிரி போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ பாலிட்டி தான் எடுத்தால் பாலிட்டி அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் போட்டு அது ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சோம் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு மாதிரி அப்ளை பண்ணணும். இப்போ சோஷியல் இஷ்யூஸ் எடுத்தால் சோஷியல் இஷ்யூஸில் இப்போ ரீசெண்டாக விட்ட டேட்டாஸ் இப்போ ஹெச்டி ரிப்போர்ட் என்ன, இப்போ யூஎன்டிபி என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ரீசெண்ட் டேட்டாஸ் போட்டு அதை பாக்ஸ் பண்ணிக்கிறது. ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒன்று ஒன்று ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்ல அது ஒரு ஒரு சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றது நம்ம டீட்டெயிலாக கிளாஸஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா. மற்றதை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த சிலபஸ் டீகோடிங், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் டாபிக் வைஸ் நம்ம பிரித்து வச்சிருக்கோம். ஓகேங்களா. இப்போ சோஷியலிஸ்ட்ல எடுத்தால் பாப்புலேஷனை பற்றினா இது ஒரு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் நடந்த குரூப் 1, குரூப் 2, டிஓ எக்ஸாம், டூரிஸ்ட் ஆஃபீஸர் எக்ஸாம் இதில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நடந்த டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். பாப்புலேஷனில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த 10 வருஷத்தில். இப்போ சைல்டு லேபரில் லாஸ்ட் 10 வருஷத்தில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ சயின்ஸில் ரோபோட்டிக்ஸ் டாபிக்னா ரோபோட்டிக்ஸில் லாஸ்ட் 10 வருஷத்தில் என்ன மாதிரி டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு
எடுத்து குடுத்துருவாங்க. சிலபஸும் வந்து மெயின் டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம சிலபஸ்ல குடுத்துருப்பாங்க. அதையும் டீகோட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவாங்க. அண்ட் வேர் டு ஸ்டடி உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல எது எதெல்லாம் கவர் ஆகுது அண்ட் ரெஃபரன்ஸ் புக் நீங்க என்னென்ன பண்ணணும் அண்ட் நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு அது எல்லாமே சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மெட்டீரியல்ஸோட சாம்பிள்ஸ் பார்க்கணும்னா ஒன் செகண்ட். இது நம்ம தமிழ் சொசைட்டியோட இது ஃப்ரண்ட் பேஜ். குரூப் 2 எக்ஸாம் மோஸ்ட்லி இது வந்து நமக்கு 30 மார்க் வரப்போகுது. ஓகேங்களா? அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சிலபஸ்ஸு அது நமக்கு குடுத்துருக்கு. 7 யூனிட்டா குடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுனா இதோட இருக்காது. இதுக்குள்ள நமக்கு சப் டாபிக்ஸா இருக்கும். அதான் உங்களுக்கு டீகோட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. மெட்டீரியல்ஸ பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கவரா இருக்கும். அப்போ ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டினா ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் எவிடன்ஸ், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. ஓகேங்களா? இது வந்து ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்காங்க. இது இல்லாம சில இதுவும் இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில இப்போ எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்றது ஒரு ஜஸ்ட் ஓவராலாக பார்த்துக்கணும். பட் அது இல்லாமல் இந்த மூணுத்தையும் வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக டெப்த்தாக பார்க்கணும். அந்த டீட்டெயில் இதெல்லாம் உங்களை நீங்கள் தேடி தேடி டைம் வேஸ்ட் பண்ணுன்ற நாங்களே உங்களுக்கு அதை இது பண்ணி கொடுத்துருக்கோம், கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆனால் பட் இதில் சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கை நல்லா டெப்த்தாக படிச்சுக்கோங்க. அது இல்லாமல் மற்ற ஓவராலையும் படித்து பார்த்துக்கோங்க. அப்போ ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி இப்போ மாடல் மட்டும் பார்ப்போம். நம்ம உங்களுக்கு தனியாக அந்த கிளாஸஸ் வரப்போ உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ சங்கம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சங்கம் எங்கே நடந்துச்சு, செகண்ட் சங்கம் நடந்து, தேர்ட் சங்கம் எங்கே நடந்துச்சு, எந்த இடம் நடந்துச்சு, யார் யார் அட்டன் பண்ணா, அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணாங்க. ஓகேங்களா? முக்கியமாக இருந்த கிங்டம்ஸ் என்ன, இப்போ சேர, சோழ, பாண்டியஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டு போயிடலாம். சங்கம் எக்கனாமி எப்படி இருந்துச்சு, சங்கம் சொசைட்டி எப்படி இருந்துச்சு, ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சர் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு, அது போல் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதுறப்பையும் சரி இந்த மாதிரி மேப் நீங்கள் இது பண்ணி கொடுங்க. இப்போ சேர சோழ பாண்டியஸை பற்றி நீங்கள் எழுதுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு தமிழ் கீழே சவுத் இந்தியா மாதிரி ஒரு மேப் போட்டு பக்கத்தில் ஸ்ரீலங்கா மாதிரி சொன்ன இதை போட்டு இது 3 இதுவாக பிரித்து காமிச்சுங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரியும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு மேப் கொடுக்கறது. அடுத்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸவேஷன்ஸ் அதில் முக்கியமாக என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு அண்ட் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க அரிக்கமேடு 3 கொடுத்துருக்காங்கல்ல அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடணும். அந்த டைமில் என்னென்ன கிடைச்சது, அந்த சைட் எப்படி இருக்குன்றது எல்லாமே ஒரு சாம்பிளுக்கு ஒரு இமேஜாக வச்சுருப்போம். நீங்கள் அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக படிக்கணும், இன்னும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு இதுவே போதும். நீங்கள் ஒன்று பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் உட்காந்து இது பண்ணால் நீங்கள் நம்ம ஒன்றும் பிஹெச்டி பண்ண போகிறது இல்லை இதை வச்சுக்கிட்டு. ஓகே, நமக்கு தேவை ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கான்றதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறாங்க. பேசிக்காக என்னென்னது இருக்குது, ஒரு ஓவரால் ஐடியா, எந்த பீரியடு என்னென்னலாம் இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு பேசிக்கான புரிதலுக்கு அந்த அந்த பேசிக்கான இது எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவே போதும். இப்போ அடிஷனல் ஒரு பற்றி அதில் என்னென்னலாம் கிடைச்சிருக்குன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இது போதும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஃபர்தராக இதை பற்றி இன்னும் நிறைய படிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு ஒரு டாப்பிக்கும் நம்ம உள்ளே போகணும்னா அது ரொம்ப வாஸ்டான ஏரியாஸ் எல்லாமே. இப்போ தமிழ் சொசைட்டின்னு மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கை வச்சுட்டு நம்ம உட்காந்து ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாகவும் படிக்கலாம். அவ்வளோ தூரம் இருக்குது அதில். பட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வாட் இஸ் வாட் என்ன இருக்குது, இப்போ அதுக்கு இருக்குது, இப்போ என்ன லிங்க்கு, இப்போ எத்தனாவது கட்ட எக்ஸவேஷன் போயிட்டுருக்கு, இப்போ லைவ்ல என்னென்னலாம் இருக்குன்ற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த மாதிரி நமக்கு ஓவராலாக கண்டென்ட் கொடுத்துட்டு அதில் லாஸ்ட் 10 இயர்ஸில் அந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையும் கம்பைல் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஒரு ஒரு டாப்பிக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ சங்கம் லிட்ரேச்சர்னா சங்கம் லிட்ரேச்சர் என்ன, அப்போ அதுக்கப்புறம் உள்ள ஃபர்ஸ்ட் சங்கம், செகண்ட் சங்கம், தேர்ட் சங்கம் அதில் என்னென்னலாம் நடந்துச்சு அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இதுதான் மாடல். ஓகேங்களா? நமக்கு இதுதான் தமிழ் சொசைட்டி. நம்ம ஜாகிரஃபி பார்த்தோம்னா நமக்கு ஜாகிரஃபியில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம மேப்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஒன் செகண்ட். இந்த ஜாகிரஃபியோட இது புக் கவர் ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. இதான் நமக்கு சிலபஸ். ஓகே, நம்ம ஆன்டி டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஜாகிரஃபி லொகேஷன், பிசிக்கல் யூனிட்ஸ், ரிவர் சிஸ்டம், கிளைமேட், ரெயின்ஃபால், சாயில். ஓகேங்களா? இதில் வந்து குரூப் 2ல் ஜாகிரஃபியை பொறுத்தவரை நமக்கு இந்தியா அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க சிலபஸில். குரூப் 2A பொறுத்தவரை ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடை பொறுத்து மட்டும் தான் கேட்பாங்க.
பட் தமிழ்நாடு மட்டும் மட்டும் நம்ம படித்தா பத்தாது. ஓகேங்களா? இந்தியா லெவலில் நம்ம பார்த்துட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். இப்போ ஜாகிரபிக்கல் லொக்கேஷன், அப்போ ஜாகிரபிக்கல் லொக்கேஷனா இந்தியாவோட லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குது, நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ஸ் என்ன, ஈஸ்ட் டு வெஸ்ட் என்ன, அதோட பேர் என்ன, அது மாதிரி ஒரு பேசிக்கான இது இருக்கும். அடுத்து தமிழ்நாடை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. லொக்கேஷன் ஆஃப் தமிழ்நாடு அது எங்கே இருக்குது, நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ஷன், ஈஸ்ட் டு வெஸ்ட் லாங்கிடியூடு, லேட்டிடியூட் லாங்கிடியூட் இதை பற்றிலாம் இருக்கும். அப்போ அதில் இது வரலும் கேட்ட கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? அதுக்கு பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் யூனிட் ஆஃப் இந்தியன் ஜியாகிரபி அது ரிலேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நார்தர்ன் பிளைன்ஸு, பெனின்சுலர் பிளாட்டு முடிஞ்ச அளவு நாங்கள் மேப் இதில் எல்லாத்தையுமே எல்லா டாபிக்ஸ்லையும் வந்து இன்க்ளூட் பண்ண கொடுத்துருக்கோம். உங்களுக்கு படிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போலேருந்தே அதை பார்த்து பார்த்து பழகுறப்போ உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நீங்கள் அதை போட்டு காமிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கோஸ்டல் பிளைன்ஸ் பற்றி நம்ம இது பண்ணுறோம் எழுதுறோம்னா ஜஸ்ட் ஒரு மேப் இதை மாதிரி போட்டு இந்த மாதிரி இப்படி போட்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட்டு, வெஸ்டர்ன் கோஸ்ட்டு, இங்கே வந்து கோரமண்டல் கோஸ்ட்டு, அந்த மலபார் கோஸ்ட்டு, கொங்கன் கோஸ்ட்டு நம்ம போட்டு பழகிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காக அந்த மாதிரி கொடுத்துட்டோம். அண்ட் அதில் இது வரலும் கேட்ட கொஸ்டின்ஸு. அடுத்து ரிவர் சிஸ்டம், அதில் கேட்ட கொஸ்டின் கிளைமேட் அண்ட் ரெயின்ஃபால். இதோட சாம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கீழே, நீங்கள் அதை பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி ஒரு பேசிக்கான இது, அது எப்படி அந்த விண்டு போகிறதுக்கான நம்ம எக்ஸாம் வரல இதை மட்டும் நீங்கள் போட்டு காமிச்சா போதும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இந்தியா மேப்பை போட்டு இந்த விண்டு இப்படிலாம் ட்ராவல் ஆகுது இந்த மாதிரி போட்டு இந்த நீங்கள் டயக்ராம் இந்த மாதிரி போட்டாலே, இந்த ஆரோ மார்க் போட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு போட்டாலே எவாலுவேட்டருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இதுலன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது ஜாகிரஃபி இது. சரி, ஓகே. இது எல்லாமே பிடிஎஃப் நான் அந்த டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், எல்லா புக்ஸோட சாம்பிள்ஸும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஐடியா கிடைக்கும். இது எக்கனாமியோட புக் கவர்ஸ் இது. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, நியூ எக்கனாமிக் பாலிசி இதெல்லாம் இருக்கும். ஓகே, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் எக்கனாமி, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமி, ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி, ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன், இது பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இதில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு உள்ள கண்டென்ட் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி அது க்ரோ ஆகிருந்துச்சு பல வருஷமா, அது மாதிரி இருக்கும். அது கீழே அதோட ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஸ்டின்ஸ். இப்போ நியூ எக்கனாமிக் பாலிசி 1991, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, இம்பாக்ட்ஸ் என்ன, அது மாதிரி மோஸ்ட் எல்லாமே இது உங்களுக்கு உங்களோட ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த மெட்டீரியல்ஸோட வேலை. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய புக் வளவலன்னு படிக்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்னென்னலாம் தேவை, என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் தான், எக்ஸ்டெண்ட் வெர்ஷன் ஆஃப் பர்சனல் நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய புக்கு படிக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க. அப்படியே வந்து இங்கே இருக்கிறது இது இருக்கிறது நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் பெருசாக அதை ரெஃபர் பண்ணணும், இதை ரெஃபர் பண்ணணும் இல்லை. மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு 10 புக்ஸ் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணி ஒரு 10 சைட் ரெஃபர் எடுத்து பர்சனல் எங்கள் நோட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். அண்ட் வந்து சில இடத்துல இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் ஒரு சின்ன சின்ன இது இருக்குது. சில இடத்துல டிரான்ஸ்லேஷன் இது பண்ணுறது அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் மட்டும் எங்களால் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவே முடியல. ஓகே, மற்ற போது புக்கெலாம் மட்டும் ஓரளவுக்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது கொண்டு வந்தாச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நமக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மிச்சம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே அவைலபிள். போத் குரூப் 2க்கும் சரி, குரூப் 2A சரி. அண்ட் குரூப் 2க்கு தனி புக்கு, குரூப் 2Aக்கு தனி புக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜாகிரபியோட தமிழ் புக்கு. தமிழில் எல்லாமே இருக்குது. நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாடு அமைவிடம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எப்போ உருவாக்குனாங்க அதை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ், அதில் கேட்ட கொஸ்டின்ஸு. தமிழ்நாடு இயற்கை அமைப்பு. ம். சரி, ஓகே. இந்த புக்ஸ் பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஒன்று நம்ம டீட்டெயில்டாக சொன்னதான் அது புரியும். ஓகேங்களா? ஒன் செகண்ட். சரி, ஓகே. இங்கே வந்து இந்த கிளாஸஸ் இதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம அதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை பற்றி நம்ம தனியாக இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, வேர் டு ஸ்டடி, எப்படி பண்ணணும், ஹவு டு ப்ரிப்பேர் நோட்ஸ் கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எடுத்து பண்ணால் தான் நல்லது. ஓகேங்களா? 7 சப்ஜெக்ட்ஸ்க்கும் 7 நோட்டு நம்ம புக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் பர்சனல் நோட்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சைடில் எழுதி வச்சுக்கிட்டு எக்ஸாம்ஸில் எப்படி கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம இது பண்ணுறது. இப்போ ப்ரெசன்டேஷன் எடுத்தால் சார்ட்ஸ் எங்கே போடணும், மேப்ஸ் எங்கே போடணும், கிராஃப்ஸ் எங்கே போடணும், டயக்ராம்ஸ் எங்கே போடணும், இப்போ பாக்ஸ் எந்த இடத்துல போட்டு எப்படி பண்ணணும், எவ்வளோ சைஸில் போடுறது, எந்த இடத்துல இப்போ பாக்ஸாக போடுறது, எந்த இடத்துல சர்க்கிளாக போடணும், எந்த இடத்துல வந்து
ஒரு ட்ரீ டேபிள் மாதிரி போடணும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து ரெஃபரன்ஸ்க்காக ப்ரீவியஸ் இயர்ஸோட டாப்பர்ஸ் பேப்பர்ஸும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் 1 டாப்பர்ஸும் சரி, குரூப் 2 டாப்பர்ஸும் சரி, லாஸ்ட் டைம் நம்மக்கிட்ட படித்து கிளியர் பண்ணாங்க அவங்களோட கிளாஸ் டெஸ்ட் பேப்பர்ஸும் சரி. அண்ட் வந்து குரூப் 2 பேப்பர்ஸ் இன்னும் நமக்கு வந்து அவைலபிளாக இல்லை. இல்லைனா அந்த அவங்களோட பேப்பர்ஸ் நம்ம ஆர்டிஐ போட்டு நம்ம வாங்கி பார்த்தலாம் எதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டோம். அண்ட் வந்து இன்னொன்று முக்கியமாக வந்து லாங்குவேஜ் செலெக்ஷனை பற்றி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்களுக்கு தமிழும் வரும் இங்கிலீஷும் வரும்னா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஏன்னா தமிழில் நிறைய சோர்சஸ் நமக்கு அவைலபிளாக இருக்காது. அண்ட் வந்து ஆவரேஜாக நமக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போவாங்க, போஸ்டிங் வாங்குவாங்க. அது முக்கியமாக குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் போடலாம். எதுக்கு என்ன ரீசன்னா மெட்டீரியல்ஸ் அவைலபிள் வந்து அதிகமாக கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இன்னொரு ரீசன் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்ல வர்றது சீக்கிரம் சொல்லிடலாம், டக்குன்னு எழுதி முடிக்கலாம். பட் தமிழ் மீடியத்தில் பட் எழுத்துன்றதால கொஞ்சம் வளைச்சு வளைச்சு எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முடியாதுன்னு இல்லை, தமிழில் எழுதியுமே டாப்பர் ஆயிருக்காங்க குரூப் 1லையும் சரி குரூப் 2லையும் சரி. பட் கொஞ்சம் எஃபர்ட் வந்து அதிகமாக போடணும். ஒன்றும் இல்லை, ரைட்டிங் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். சில வந்து இங்கிலீஷில் மட்டும் கிடைக்கக்கூடிய சோர்ஸஸோ அது மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்து படித்து பார்த்து தமிழில் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா? மற்றபடி தமிழில் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் ரெண்டுமே எனக்கு வரும், எது செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஆஸ்லேஷன் இருந்தீங்கன்னா இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. என்னோட சஜஷன் அது. அது ஒருத்தருக்கும் ஒரு மனம் மாறும். ஓகேங்களா? அண்ட் வந்து முக்கியம் கிளாஸஸ் பொறுத்தவரை கிளாஸ் டைமிங் வந்து எப்படி பார்த்தோம்னா, நமக்கு மோஸ்ட்லி நமக்கு அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல 7 யூனிட்ஸ் போத் குரூப் 2க்கும் குரூப் 2 ஏக்கும் சரி கம்பைன்ட் கிளாஸஸ் தான் நடக்கும் அந்த 7 யூனிட்ஸ்க்கு மட்டும். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு இங்கிலீஷ் கிராமரோ தமிழ் கிராமரோ அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் இருக்குல்ல, இது குரூப் 2 ஏக்கு இருக்குது தெரியுமா? அந்த கிளாஸஸ் வந்து நமக்கு டே டைமில் நடக்கும். மெயின் சப்ஜெக்ட் அந்த 7 யூனிட்கான கிளாஸஸ் வந்து ஈவினிங்கில் நடக்கும். ஈவினிங் வந்து 6 to 9 PM நடக்கும். மார்னிங் செஷன் வந்து காலையிலே நடந்துடும். ஓகேங்களா? இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ் வந்து 5 to 6:30 AM நடக்கும். தமிழ் கிராமர் கிளாஸஸ் வந்து 7 to 8:30 AM நடக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து 11 to 12:30 ஆர் 11 to 1 PM நடக்கும். இதுதான் வந்து டே டைமில் நடக்கிற கிளாஸஸ். சப்போஸ் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஒர்க் அந்த டைமில் நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு நமக்கு ரெக்கார்டிங் கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அந்த டெலகிராம் குரூப் சொன்னோன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் உங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் அந்த கன்சர்ன் ஸ்டாஃப்ஸோட நம்பர்ஸும் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த சப்ஜெக்ட் டீல் பண்ணுறவங்களோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் அவங்ககிட்ட பேசி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் இருக்குன்னு நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை கால் பண்ணி கூட பர்சனல் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். இந்த செஷனை பொறுத்தவரை நமக்கு மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். சண்டே ஒரு நாள் நம்ம நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். அப்படிலாம் ஏதாவது ஒரு டாபிக் பெரிய டாப்பிக்காக இருந்து முடிக்க முடியாத பட்சத்தில் இருந்துச்சுன்னா அந்த டாபிக் வந்து சாட்டர்டே கிளாஸஸில் நடந்துடும். அப்படி இல்லைன்னா யூஸ்வலி வந்து ஃப்ரைடேக்குள்ளே கிளாஸ் முடிஞ்சிடும். சனிக்கிழமை நீங்கள் ஒரு நாள் படிச்சுட்டு சண்டே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் யூஸ்வல். சப்ஜெக்ட்ஸை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு பிளான் எப்படி போட்டிருக்குன்னா சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பொறுத்து போட்டிருப்பேன். நமக்கு பாலிட்டி சோஷியல் இஷ்யூஸ்க்குலாம் வந்து சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதிகம், அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். டெஸ்ட்டுமே அதில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய டெஸ்ட் வச்சு அந்த ஃபஸ்ட்டு சிலபஸ் அதை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் இருக்க சப்ஜெக்ட் முடிச்சா தான் நம்ம திரும்ப திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுறப்போ நமக்கு நிறைய மார்க் வரும். அதனால் நம்ம சப்ஜெக்ட் வெயிட்டேஜை பொறுத்தவரை நமக்கு டெஸ்ட்டோட வெயிட்டேஜும் இருக்கும், அது மாதிரி தான் டெஸ்ட் ஷெடியூலும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மண்டே பொறுத்தவரையிலும் பாலிட்டி கிளாஸ். ஓகேங்களா? நமக்கு ராகவன் சார் எடுப்பார். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தடுத்து யார் யார் என்னென்ன கிளாஸ் டீல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. டியூஸ்டே வந்து சோஷியல் இஷ்யூஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் தமிழ் சொசைட்டி 2 கிளாஸ் இருக்குது. ஏன்னா 7 சப்ஜெக்ட் இருக்குது, அதனால் 2 கிளாஸ் இருக்கும் அன்றைக்கி மட்டும். 2 கிளாஸ் இருக்குன்னா அன்றைக்கி வந்து 2 செஷன் இருக்கும். செஷன் 1ல் வந்து 6 to 7:30 PM இருக்கும். செஷன் 2 7:30 to 9 PM இருக்கும். ஓகேங்களா? இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு 5 minutes வந்து பிரேக் இருக்கும், 5 to 10 minutes செஷனை பொறுத்து. ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து வந்து வெட்னஸ்டே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, தேர்ஸ்டே வந்து ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமி, ஃப்ரைடே வந்து சயின்ஸ் இருக்கும். இதுதான் ஷெடியூல். ஓகேங்களா? இதில் சப்போஸ் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வச்சுட்டாங்கன்னா நம்ம அதில் சில சேஞ்சஸ் இருக்கும். சப்போஸ் இல்லை மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப தள்ளி போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடல் எக்ஸாம் ரிவிஷன் டெஸ்ட்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்சஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்க ஆவரேஜான இது பேஸ் படி பார்த்தா நமக்கு மார்ச் மாதம் வரலும் டைம் இருக்குது. அதுபடி இந்த பிளான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் டைம் பொறுத்தவரை நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். நமக்கு பேப்பர் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? அது வந்து நம்ம அதிகமான வெயிட்டேஜ் அவ்வளோ நம்ம கொடுக்க தேவையில்ல. ஏன்னா ஜஸ்ட் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் 40 மார்க் எடுத்தால் போதும். ஓகேங்களா? அதனால்
கொஞ்சம் பேப்பர் கொஞ்சம் டெஸ்ட் அந்த ரிவிஷன் டெஸ்ட் அந்த மாடல் எக்ஸாம்ஸ்க்கு இருக்குது. அந்த 10 டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். மிச்சம் இருக்க 20 டெஸ்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது தெரியுமா, டாபிக் வைஸ் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட்லாம். அதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம எழுத தேவையில்ல. அந்த 10 டெஸ்ட்டே போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து தனியாக தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கிளாஸஸ் தனியாக நடக்கும். ஓகேங்களா, கிராமர் கிளாஸஸ். அந்த கிராமர் கிளாஸஸ் அதில் இருக்க கிராமர் கிளாஸஸ் வந்து நீங்கள் இங்கே குரூப் 2A கிராமர் கிளாஸஸ் நடக்கும் தெரியுமா, அதில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு அந்த கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேப்பர் 2 பொறுத்தவரையிலும் மதியம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது உங்கள் விருப்பம். ஏதோ சண்டேல நீங்கள் சண்டே ஈவினிங் ஒரு 7 PM ஒரு 8 PMக்குள்ளே நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்தையும் எழுதி உங்களுக்கு புக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருவோம். ஓகேங்களா, எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் எழுதி ஃபோனில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த பிடிஎஃப் எங்களுக்கு அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு எவாலுவேட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து உங்களோட பேப்பர் எங்கள் கிட்டே இருக்கும். நாங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம். இப்போ இந்த ஃபஸ்ட் கொஸ்டினில் நீங்கள் இந்த இடத்துல இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா இது தேவையில்ல, இது எக்ஸ்ட்ரா எழுதுறீங்கன்னா இது தேவையில்ல, தப்பாக எழுதுறீங்கன்னா இது பண்ணுறேன் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஃபோனில் பார்ப்பீங்க. இங்கே நாங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு சொல்லுவோம். உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஃபீட்பேக் செஷன் முடிஞ்சிடும். 1-to-1 ஃபீட்பேக் செஷன் தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் வந்து ஆன்சர் டிஸ்கஷன் வந்து ஜென்ரலாக நடக்கும். மோஸ்ட்லி சண்டே இல்லைனா மண்டேவில் உங்களுக்கு பிளான் பண்ணுறோம். டைம் எப்படி இருக்குது, அவைலபிலிட்டி பொறுத்து இருக்கும். அண்ட் இன்னொன்று முக்கியமாக வந்து நிறைய பேர் பண்ணுற மாதிரி நம்ம இது பண்ண மாட்டோம். ஓகேங்களா, இந்த வாரம் டெஸ்ட்டுன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துட்டு அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்து ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்காது இங்கே. ஓகேங்களா, நம்ம கிட்ட. ஓகேங்களா, ஏன்னா அது வந்து ஒரு இது இல்லை. ஏன்னா அது அது அப்படியே அந்த கொஸ்டின்ஸ் வந்தால் இல்லை அது ரிலேட்டடான வந்தால் தான் நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா, அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்தால் தான் நம்மளால ஸ்பெசிஃபிக்காக எழுத முடியும். நம்மளோட அப்ரோச் அது கிடையாது. நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம்னா, இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எடுத்தோம்னா சோஷியல் இஷ்யூவில் இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் ரிலேட்டடாக ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் காமிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்னென்னலாம் வரும், சப் டாபிக்ஸில் என்னென்னலாம் வரும், அது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக கிளாஸில் சொல்லி கொடுத்துரும். அதை பற்றின ஒரு நோட்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படித்து அதை பற்றி ஃபுல்லாக ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டா நீங்கள் அந்த வாரம் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு அதில் டிஃபிகல்ட்டி இருக்கும். இப்போ எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வருது, எப்படிலாம் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதுவே வந்து ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் நான் கீழே கொடுத்துட்டு அதை நீங்கள் படித்து எழுதுங்கன்னு சொன்னால் அதில் ஒரு பெருசாக யூஸே கிடையாது. எக்ஸாமில் உங்களுக்கு அதே கொஸ்டின் வந்தால் தான் நீங்கள் எழுதுங்க, இல்லைனா கொஞ்சம் போய் அங்கே ஸ்ட்ரகிள் ஆகுங்க. அப்போ அங்கே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி டாப் டு பாட்டம் A to Z உங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம். அப்போ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருது, எப்படிலாம் கொஸ்டின் வருது, இங்கேயே நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் அதை முடித்த உடனே உங்களுக்கு அந்த அந்த வாரம் டெஸ்ட் எழுத உடனே நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்து தெரியுமா, அதுக்கான ஆன்சர் கீ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு ஓவராலாக வந்து அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு புரிதலும் கிடைச்சிது. அந்த டாப்பிக்கை பற்றி ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் அந்த கொஸ்டினை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அப்போ அந்த என்னென்ன டிஃபிகல்ட் ஃபீல் பண்ணீங்களோ அந்த அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கிறப்போ என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக படிக்கணுன்றது உங்களுக்கு புரிய வந்துடும். அண்ட் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு உங்களுக்கு கொடுத்துறதால இந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது மாதிரி உங்களுக்கு இது பண்ணுறோம். அண்ட் வீக்லி வந்து யார் டாப்பராக வராங்களோ அந்த டாப்பர்ஸோட பேப்பர்ஸும் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணும். ஓகேங்களா, அப்போ ஒருத்தர் எப்படி அந்த பாயிண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாருன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சில பேர் வந்து நினைப்பாங்க அவங்களோட பேப்பர் வந்து மற்றவங்களுக்கு காமிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏன்னா அவங்களோட இது அது ஒரு தப்பான அப்ரோச். அப்படி யாராவது இருந்தாலும் எங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். ஓகேங்களா, ஏன்னா நாங்கள் அது பின்னாடி அதை பற்றி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து டெஸ்ட்டை பொறுத்தவரை 30 டெஸ்ட் நமக்கு நடக்க போகுது. 30 டெஸ்ட்னா எப்படின்னா வீக்லி வந்து வாரம் இப்போ இந்த வாரம் ஒரு வாரத்துக்கு நம்ம சிலபஸ் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த வார போர்ஷனை அந்த வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ரிலேட்டடான டெஸ்ட் வந்து வீக்கெண்டில் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து நமக்கு 13 வாரம் அந்த கிளாஸஸ் 13 வாரம் வீக்லி டெஸ்ட் இருக்கு. அப்போ 4 டெஸ்ட்டுக்கு ஒரு முறை வந்து நமக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். இப்போ டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 4 எழுதுறீங்கன்னா 4 வாரம் தொடர்ந்து டெஸ்ட் எழுதுறீங்கன்னா அந்த 5வது வாரம் வந்து அந்த வாரம் வந்து உங்களுக்கு கேப் இருக்கும், கிளாஸஸ் இருக்காது. அந்த வாரத்தில் நீங்கள் இதுவரையிலும் படித்ததை அந்த 4 வாரத்தில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அந்த அந்த வாரத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த கண்டென்ட் ஸ்டாக்ஸ் கேட்டுக்கிட்டு அந்த 5வது வாரத்தில் அந்த 4 வாரம் நடந்த டெஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் படித்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதுங்க. அந்த மாதிரி தான் போகும். நான் கீழே ஷெடியூல் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து யூனிட் டெஸ்ட். இப்போ நமக்கு வந்து 7 யூனிட் இருக்குல்ல, நமக்கு குரூப் 2 பொறுத்தவரை அந்த 7 யூனிட்டுக்கும் வெறும் யூனிட் வைஸ் டெஸ்ட் மட்டும் நடக்கும். அது வந்து ஒரு 400 மார்க்குக்கு நடக்கும். ஓகேங்களா, 400 மார்க் டெஸ்ட் 7 யூனிட்டுக்கும் தனித்தனியாக நடக்கும். ஏன்னா நமக்கு எக்ஸாம் வந்து 300 மார்க் தான் எழுத போகிறோம். பட் அந்த 7 யூனிட் டெஸ்ட் மட்டும் நம்ம 400 மார்க் எழுதுவோம். எதுக்காகனா ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு 400 மார்க் நீங்கள் டெஸ்ட் எழுதி பழகிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் ஒரு 300 மார்க் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது. ஓகேங்களா, லாஸ்ட் மைண்ட்ஸ்லேயும் அது நல்லாவே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நிறைய பேர் அதை பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து கஷ்டமா இருக்கும், எப்படி கை வலிக்கும், அது பண்ணணும் இது பண்ணணும் ரொம்ப இதுவாக இருக்கும் ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
பட் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 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 1500 மீட்டர் ஓடுறாரு ஒருத்தவங்க, ஓகேங்களா? ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரெகுலரா 1500 மீட்டர் ஓடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் திடீர்னு ஒரு நாள் போட்டு ஒரு 400 மீட்டர் நீங்க ஓடணும், 400 மீட்டர் ரேஸ் இருக்கு, இல்லை 400 மீட்டர் நீங்க சும்மா ஓடணும்னு சொன்னா அவரால் ஈஸியா ஓட முடியும், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ 400 மார்க்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 300 மார்க் எழுதுறது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். பாயிண்ட் ரீகலெக்ட் பண்ணி 400 மார்க் ரீகலெக்ட் பண்றப்போ உங்களுக்கு அந்த அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு பில்ட் ஆகும், ஓகேங்களா? அந்த இது இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஃபர்தரா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? அதனால தான் அந்த 400 மார்க் டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பா அதை நீங்க இது மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அந்த சேஞ்சஸ் இருக்காது. அடுத்தது மார்க் எக்ஸாம் வந்து மாடல் எக்ஸாம் வந்து ஒரு 3 எக்ஸாம், மார்க் டெஸ்ட் ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி அது ஒரு 2 டெஸ்ட் இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்க போகுது, ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு பேப்பர் வந்துடும். இந்த மாடல் எக்ஸாமும் அந்த மார்க் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு நம்ம எக்ஸாம் சென்டர் இங்க சென்னையிலே ஒரு ஒரு ஸ்கூல் கிட்ட போய் பேசியிருக்கோம், ஓகேங்களா? அது என்ன வேணும் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கில் சொல்றேன். இந்த 5 டெஸ்ட் மட்டும் நீங்க எங்கே எழுதிக்கலாம். இங்க வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாவே எழுதிக்கலாம். ஏன்னா எக்ஸாமினேஷன் ஹால் ஃபீல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த 5 டெஸ்ட்டுக்கான வென்யூ என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஸ்கூல் என்ன டீட்டெயில்ஸ் என்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். இதுதான் நம்மளோட ஓவரால் ஷெட்யூல், ஓகேங்களா? இதை பண்ணிக்கோங்க. இதை நீங்க முடிச்சா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து உங்க படிக்கிற டேபிள் பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கோங்க. எது அன்னைக்கு என்ன டெஸ்ட்ன்றது நமக்கு தெரியணுன்றதுக்காக அந்த ஷெட்யூல் போகிற மாதிரி, ஓகேங்களா? நமக்கு நம்மளோட இது படி பார்த்தா ஓரியன்டேஷன் கிளாஸ், இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து 23/9/2024 நடக்கும் போது அன்றைக்கி பேசிக் இன்ட்ரடக்ஷன் அதை பற்றி இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ஹோம் டெஸ்ட் வந்து ஒன்று இருக்கும், ஓகேங்களா? என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் சிலபஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக அன்னைக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் ஹோம் டெஸ்ட் மாதிரி ஒன்று இருக்கும். உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, ஓகேங்களா? எந்தெந்த யூனிட்லேருந்து எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக் கீழே எந்த சப் டாபிக் கீழே வருதுன்றப்போ இந்த நீங்கள் முடிக்கிறப்பவே உங்களுக்கு ஒரு ஓவரால் தெளிவு கிடைச்சிருப்போ எப்போ எந்த ஏரியாவில் அதிகமாக கொஸ்டின் எடுத்து அதை பார்க்குறப்ப இப்போ சோஷியல் இஷ்யூஸ்னு எடுத்தீங்கன்னா அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் மினிமம் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். லாஸ்ட் இன்னும் 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அப்போ நீங்கள் அந்த ஒர்க்கு முடிக்கிறப்போ எந்த ஏரியாவில் எந்த டாப்பிக்கை நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதில் கொஸ்டின் திரும்ப திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்றத உங்களுக்கு அது மூலயமா புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஹோம் டெஸ்ட்டோ அசைன்மெண்ட்டோ அந்த மாடல் கொடுக்கறது. அதுக்கப்புறமாட்டும் வாரம் வாரம் ஒரு டெஸ்ட் 29ஆம் தேதி டெஸ்ட் 1. இப்போ டெஸ்ட் 1ன்னா டெஸ்ட் 1க்கான சிலபஸ் இங்கே பாருங்கள். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் இங்கே கொடுத்துருக்குல அதுக்கான சிலபஸ் வந்து கீழே கொடுத்துருப்போம். இப்போ டெஸ்ட் 1னா ஃபஸ்ட்டு வாரத்துக்கான டெஸ்ட். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் என்ன டாபிக்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ், டேனிஷ், ஃப்ரெஞ்சு, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், கர்நாடிக் வார். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வாரத்துக்கான டெஸ்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு வாரம் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்தும். ராகவன் சார் உங்களுக்கு பக்காவாக எடுத்து கொடுத்துருவார், போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில். உங்களுக்கு அருமையான மெட்டீரியல்ஸும் உங்கள் கையில் இருக்கும், ஓகேங்களா? இது தவிர்த்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்றது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸில் உங்களுக்கு ஓவரால் ஐடியாவும் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக நடத்தி முடிச்சிருவாங்க, ஓகேங்களா? அந்த 1.5 hours 2 hours செஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிருவாங்க. அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு அந்த வாரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஓகேங்களா? அதுதான் வந்து அப்ரோச். இது மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு. இது தமிழ் சொசைட்டினா தமிழ் சொசைட்டியில் ஏன்ஷியன் தமிழ் சொசைட்டி டாபிக் தான், ஓகேங்களா? அதில் ஆர்காலஜிக்கல் எக்ஸிபிஷன், அரிக்கமேடு, அடிச்சநல்லூர், கீழடி அண்ட் இப்போ என்னென்ன போயிட்டு இருக்கோம், கரண்ட்டில் என்ன இருக்கோ, கரண்ட் நியூஸ் பேப்பர் என்ன இருக்கோ அதுதான் அந்த அந்த வாரத்துக்கான சிலபஸ். இப்போ சோஷியல் இஷ்யூவில் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் டாபிக். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ கான்ஸ்டியூஷனில் பேசிக் கான்ஸ்டியூஷன், அப்புறம் ப்ரியாம்பிள் அண்ட் பிலாசபிக்கல் ஃபியூச்சர், சைலண்ட் ஃபியூச்சர், சோர்சஸ் பிரித்து பிரித்து தான் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? ஜாகிரபி பொறுத்தவரைக்கும் ஜாகிரபி லொக்கேஷனும் ஃபிசிக்கல் யூனிட்ஸும், இந்தியன் எக்கனாமி பொறுத்தவரைக்கும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இதுதான் ஃபர்ஸ்ட் வாரத்துக்கான டெஸ்ட். இப்போ அடுத்து இது வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ 2A ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு 2Aல ஃபர்ஸ்ட் பேப்பரில் இது வரப்போகுது. இந்த 5 டாப்பிக்காக கொடுத்துருக்காங்கல்ல இதில் அது வந்துடும். அதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2Aக்கும் படிக்கிறீங்கன்னா இதில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குது தெரியுமா? அதில் இந்த அனாலஜி டாப்பிக்கும் கிளாசிஃபிகேஷன் டாபிக் அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிளாஸஸும் உங்களுக்கு தனியாக நடந்துடும். கிராமரை பொறுத்தவரைனா இதுதான், இங்கிலீஷில் இங்கிலீஷ் கிராமர்ஸ்க்கான டாபிக்ஸ் இதுதான், ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் போர்ஷன். கிளாஸஸ் நடந்தாலும் மெட்டீரியல்ஸ் உங்கள் கையில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியதுதான். அடுத்து வந்து டெஸ்ட் 2க்கான அடுத்த வாரத்துக்கான போர்ஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த வீக் டெஸ்ட் எல்லாமே இருக்கு. நமக்கு 13 டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் போகும், ஓகேங்களா? இந்த சிலபஸ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க எல்லா டெஸ்ட்டுக்கும்.
டீட்டெயில்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுலேயே வந்து உங்களுக்கு என்னென்ன எதில் படிக்கணும், இந்த ஸ்கூல் புக்கில் எதை எது கவர் பண்ணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவோம், கிளாஸஸில் சொல்லிடுவோம். நீங்கள் பெருசாக உங்களுக்கு அலையில தேடுற வேலைலாம் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் டெஸ்ட் 15ஓட உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு ரிவிஷன் டெஸ்ட் வச்சு முடிச்சு. இந்த டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்தவரையிலும் நமக்கு இந்த 30 டெஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து 15 டெஸ்ட்டில் நமக்கு சிலபஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டா யூனிட் டெஸ்ட் 7 டெஸ்ட்டும் அண்டு மாடல் எக்ஸாம் 3, மார்க் எக்ஸாம் 2 இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த வீக்லி டெஸ்ட் இது. இப்போ டெஸ்ட் 1 4 டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுல, அது டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. இப்போ இந்த 4 வாரத்துக்கான சிலபஸ் வந்து இங்கே உங்களுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 இருக்குல்ல, அந்த சிலபஸ் வந்து நீங்கள் வாரம் வாரம் படித்து டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கான ஃபீட்பேக் வாங்குவீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க, எல்லாமே போயிட்டு இருக்கும். அதில் 4 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அது வரலும் படித்த டெஸ்ட் எல்லாமே அந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்காது. அதில் உங்களுக்கு ஏதாவது ரிவிஷன் பண்ணிவிட்டு டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அந்த 4 வாரத்துலேயே படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த 4 வாரத்துக்கு ஒரு முறை ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கப்புறமேட்டா 6வது டெஸ்ட், 7வது டெஸ்ட், 8வது டெஸ்ட், 9வது டெஸ்ட் நீங்கள் படித்து எழுதுவீங்க. அதுக்கப்புறமேட்டா 10th டெஸ்ட் எப்படி இருக்கும்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னா இங்கே 6 to 9 போடுறதில்ல, ஃபர்ஸ்ட் டு 9th டெஸ்ட். ஓகேங்களா? இது வரலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து 9வது டெஸ்ட் வரலும் நீங்க இது வரலும் என்ன நல்லா படிச்சிருக்கீங்களோ அது வரலும் படிச்சது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இதுங்க இருக்கும். அதுக்கு அடுத்து தான் 11வது டெஸ்ட், 12வது டெஸ்ட், 13, 14 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து 14வது டெஸ்ட் வரலும் நீங்க படிச்சது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 15வது டெஸ்ட்டோட உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸுமே நீங்க முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? முடிச்சிடும். ஓகேங்களா? அப்போ ஜனவரி மாசத்தோட உங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமேட்டா இருக்க டைம் எல்லாமே நமக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், நம்மளோட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளோட ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களால் பேப்பர் முடிக்க முடியாது. பேப்பர் முடித்தாலும் ப்ரெசன்டேஷன் இருக்காது. ஓகேங்களா? கண்டென்ட்டும் ஒரு முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ஓவரால் வியூ, ஓவரால் ஐடியா கிடைச்சிட்டு வரும். அந்த ரிமைனிங் இருக்க போகிற அந்த 3 மாசத்துல 2 to 3 மாதம் நமக்கு டைம் இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து கன்சால்டேட் பண்ணி உங்களை இது பண்ணும், உங்களுக்கு க்ரூம் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் கடைசி வரலும் நீங்கள் வெறுமனே சிலபஸே படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னா கடைசி வரலும் நீங்கள் டெஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இது பண்ணவே முடியாது, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே இருக்காது. ஓகேங்களா? எக்ஸாமும் அந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம் தான் ரெடி ஆகிறதுக்கு இருக்கும். அப்போ இருக்க டைமை நீங்கள் இப்போ பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும், உங்களுக்கு தான் முன்கூட்டியே சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா ஜனவரி மாதத்தில் சிலபஸை முடிச்சுட்டு ஜனவரி ஃபுல்லாக, பிப்ரவரி ஃபுல்லாக, மார்ச்சில் எக்ஸாம் வச்சா கூட இந்த 60 நாள் நம்ம இது பண்ணிடலாம். அப்போ நீங்கள் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கத்துக்குள்ளே நம்ம இந்த 7 யூனிட்டுக்கு முடிக்கணும். 7 யூனிட் வைஸாக 400 மார்க் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் பொறுத்த மாதிரி தான். ஓகேங்களா? 60 மார்க்கு 50 மார்க்குன்னு இருக்குல்ல, அது மாதிரி தான். ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வாரத்தில். அதுக்கப்புறமேட்டா இங்கே வந்து 5 டேஸ் 4 டேஸ் கேப்பில் ஒரு டெஸ்ட் வரும். ஓகேங்களா? 10ஆம் தேதி வந்து நம்ம பாலிட்டி எழுதுவோம். அதுக்கப்புறமேட்டு சோஷியல் இஷ்யூஸ் 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி தமிழ் சொசைட்டி, 25ஆம் தேதி ஹிஸ்ட்ரி, 30ஆம் தேதி ஜாகிரபி. இது மாதிரி 7 யூனிட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக முடிச்சிடுறோம். அதுக்கப்புறமேட்டா நமக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து 2 இருக்க போகுது. 2 ரிவிஷன் டைம் ஃபுல் ரிவிஷன். ஓகேங்களா? 7 யூனிட்டுக்கும் இருக்கும். ஓகேங்களா? குரூப் 2A பொறுத்தனா அந்த சிலபஸும் அந்த ரிவிஷன் டெஸ்ட் கூட ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? வீக்லி டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டும் அதில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டா இந்த 5 எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமான எக்ஸாம். ஓகேங்களா? இது வரலும் நீங்கள் என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தாலும் எதுனாலும் தப்பு பண்ணி கற்றுக்கோங்க. இதில் வந்து இந்த 5 டெஸ்ட்டில் எந்த இதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும். மாடல் எக்ஸாம் 1, மாடல் எக்ஸாம் 2, மாடல் எக்ஸாம் 3. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஃபைனலாக வந்து எக்ஸாம் நடக்கிற மாதிரி உங்களுக்கு அதே டைமிங் அதே இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி உங்களுக்கு மார்க் எக்ஸாம் 1, 2 வந்து நடந்துடும். ஓகேங்களா? இது வந்து டேட் வந்து பின்னாடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ டேட் வருது என்னன்றது தெரியுமா? கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இந்த நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஒரிஜினல் இது. இந்த சிலபஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? டெலகிராம் குரூப்பில் இருக்கும், அப்லோட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த சிலபஸ் வீக்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே குரூப் 2, 2A ரெண்டுத்துக்குமே இருக்கும். ஓகேங்களா? நான் நீங்கள் எடுத்துக்கலாம்.
சரி, ஓகே. இப்போ நம்ம பேட்சோட டீட்டெயில்ஸ் பத்தி பார்த்தோம்னா, நம்ம என்னென்னலாம் குடுக்க போறோம்ன்றத நம்ம அத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம 7 யூனிட்டுக்கான புக்ஸ் குடுத்துருக்கோம். உங்களுக்கு 9 புக்கா வந்துரும். ஓகேங்களா? ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம தனியாவே பிரிச்சாச்சு. புக்ஸு அந்த புக் ஹார்ட் காப்பி வந்துரும். தமிழ் எலிஜிபிலிட்டி புக்ஸும் வந்துரும். ஓகேங்களா? அப்போ இந்த புக்ஸ் ஹார்ட் காப்பி அண்ட் வந்து நீங்க ஆன்சர் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான 30 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம். அதனால 30 புக்லெட் வந்துரும். அண்ட் வந்து கொஸ்டின் புக் பேங்க் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். டாபிக் வைஸ் இது ஒரு 10 இயர்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து அது ஒரு ஹார்ட் காப்பியை எடுத்து நம்ம ஒரு புக் போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு வந்துடும் செட்டா. அண்ட் இது ஒரு டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் பேப்பர் இருக்குல்ல, இதில் குரூப் 1 குரூப் 2 எழுதி அவங்களோட பேப்பர்ஸ் இருக்குல்ல, அந்த மாடலுக்கு அதுவும் ஒரு புக்காக போட்டிருக்கோம். ஓகேல, குரூப் 1 டாப்பர்ஸும் சரி, குரூப் 2 டாப்பர்ஸும் சரி, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அதுவும் உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சில ஏரியாஸில் நமக்கு லாஸ்ட் குரூப்லேயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்போ இந்த டைமும் நமக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கும். அதனால நமக்கு மேகசின்ஸ் லைக் யோஜனா, யோஜனா திட்டம் சொல்லுவாங்கல்ல, போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே கொடுத்துருவோம். தமிழ் அரசு மேகசின் சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுற மேகசின்ஸ், குருஷேத்திர மேகசின், இது மாதிரி அந்த மேகசின்ஸ் உங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கம்பைல் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதை நீங்கள் படிச்சுட்டு எழுதி போனாலே போதும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? நீங்கள் அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு கண்டென்ட் ஏ டு இசட் அதில் கண்டென்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு போனால் போதும். அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். அண்ட் அந்த டெய்லி வந்து 6 மார்க் பூஸ்டர்னு சொல்லிட்டு சயின்ஸ் இது போல ஏரியாஸ்க்கு வந்து டெய்லி 6 மார்க் பூஸ்டர்னு ஒன்று வரும். டெய்லி டெஸ்ட் கொஸ்டின் காலையில் அனுப்பிச்சிருவோம். ஈவினிங் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்பிளேஷனோட வந்துடும். ஓகேங்களா? டெய்லி ஒரு கொஸ்டின், காலையில் கொஸ்டின்ஸ் போட்டுருவோம் குரூப்பில். ஈவினிங் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் பிடிஎஃப் வந்து குரூப்பில் அப்லோட் ஆகிடும். அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நமக்கு உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க, இல்லை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவாங்க ரியல் ஸ்டடி சென்டர் சேனலில். அதுக்கப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் சொல்லிட்டு நம்ம இதுக்கு மெயின்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக ஒன்று வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம், பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? என்னது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இருக்கணும். வீக்லி டெஸ்ட் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு நீங்கள் லைவ் கிளாஸஸ் தான் இருக்கும். சப்போஸ் அட்டன் பண்ண முடியல, அதோட ரெக்கார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து முக்கியமான இது வந்து பேப்பர் எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டெஸ்ட் போடுறீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன தப்பு பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு நம்ம பேப்பர் பார்க்கறது, இன்னொருத்தவங்க பார்த்து சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்மளே நம்ம பேப்பரை பார்த்துக்கல அவ்வளோ கீனாக பார்க்க மாட்டோம். எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டில் தெரியும். மூணாவது ஒருத்தர் பார்த்தா தான் தெரியும். ஆனால் பேப்பர் எவாலுவேஷனை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இதுவாக பண்ணணும். அண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி எவாலுவேஷனுக்கு போனவங்களோட காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் போயிருக்காங்க சில பேர். அதில் கொஞ்சம் பேர் நமக்கு தெரியும் தெரியும். ஓகேங்களா? அவங்களோட கைடன்ஸ்கிலையும் அந்த அவங்களும் சில பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு மென்டார்னா ஒருத்தருக்கு அந்த மென்டாரே எல்லா பைக்கும் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க மென்டார் வந்து மாறுவாங்க. ஓகேங்களா? இந்த வாரம் ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணி இப்போ ஏன்ற ஒருத்தர் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஏ பண்ண மாட்டார், பி தான் பண்ணுவார். இவர் வந்து இன்னொருத்தர் பேப்பர் கரெக்ஷன் பண்ணினா நம்ம பேப்பர் எவாலுவேஷன் ஒருத்தர் வேற வேற ஒருத்தர் ரெண்டு எவாலுவேஷன் நடக்கும். அப்போ ஒருத்தர் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால எல்லாரும் மைண்ட் செட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற மாதிரி. அதனால தான் ஒரே மென்டார் இல்லாமல் மாறி மாறி வருவாங்க. பட் ஆனால் எல்லாம் ஒரு லிங்க்ல தான் இருப்பாங்க. ஒரு 4-5 டெஸ்ட் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? யார் என்ன டைப் என்ன இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க உங்களுக்கு அவங்களுக்குள்ள இதை வச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி ஓவராலாக என்ன என்ன தப்பு பண்ணுறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுதான் பேப்பர் எவாலுவேஷனில் இது பண்ணுறவங்கள அவங்களும் சில பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் வந்து இப்போ கரண்ட்ல குரூப் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதிட்டு ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்க, குரூப் 1 எழுதிட்டு ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்க, அவங்க வந்து உங்களுக்கு பேப்பர் எவாலுவேஷன் அண்ட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க, டீட்டெயில்ஸ் ஃபர்தர் இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் அண்ட் இப்போ கரண்ட்ல இருக்கவங்களோட இது எல்லாம் இருக்கும். அண்ட் லாஸ்ட் டைம் படிச்சு கிளியர் பண்ணவங்கள இருக்காங்கல்ல, குரூப் 1 குரூப் 2 எல்லாம் அவங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அவங்க நோட்ஸ் எடுத்தாங்க என்னன்றது அதுக்கான மோட்டிவேஷன் கிளாஸஸும் வந்து தனியாக அரேஞ்ச் பண்ணுவோம். இதில் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸ் உங்களுக்கு தனியாக நடக்கும். பட் கொஸ்டின் ஆன்சராக உங்களுக்கு முன்னாடி புக்லெட்டாக கொடுத்துட்டு அதை படித்து நீங்கள் எழுதணுன்ற மாதிரி இருக்காது. அந்த டாப்பிக்கை உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வைக்கணும். அதுதான் இது. அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக புரிய வச்சுட்டு எப்படி கேட்டாலும் நீங்கள் கொஸ்டின்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் எழுதுற அந்த படித்து எழுதுற இது இங்கே இருக்காது. பட் ஆனால் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா?
அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஆன்சர் டிஸ்கஷன். ஓகே, அது தனித்தனியாக நடக்கும். அண்ட் வந்து ஓவராலாக வந்து காமனாக நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றது தனியாக ஒரு ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸஸில் உங்களுக்கு தனியாக சொல்லுவாங்க. ஓகே, என்னென்னலாம் காமனாக பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் என்னென்ன கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபீட்பேக்கை பொறுத்தவரையிலும் 1-to-1 செஷன் தான் இருக்கும், தனித்தனி இண்டிவிஜுவலாக இருக்கும். ஓவராலாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றத கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த 1-to-1 ஃபீட்பேக் செஷனில் நீங்கள் தனியாக இது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் செஷனும் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா படிக்கிறப்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நான் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கவுன்சிலேஷன்ஸோட டேட் அண்ட் டைம் உங்களுக்கு தனியாக நான் சொல்கிறேன், இன்டிமேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன்னா அது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி தான் வந்திருக்கும். எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், வீட்டில் ப்ரெஷர் இருக்கும், படிக்க முடியாது, சரியாக படித்தாலும் மார்க் வராது, அந்த மாதிரி நிறைய இது வரும். அது எல்லாருக்கும் நடக்கிறது தான், காமன் தான் இது. நம்ம லாஸ்ட் இயரும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் கவுன்சிலிங் செக்ஷன். உங்களுக்கு என்ன பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகேங்களா. பேச உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பற்றின தனியாக உங்களுக்கு டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து வந்து கோர்ஸ் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஃபுல் பேட்ச்க்கு வந்து கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் ஃபீட்பேக் இது எல்லாத்தையும் சேர்த்து 10,000 ஆகும். டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும்தான் 5,000 ஆகும். மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு 6,000 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா. இதில் 9 புக்ஸ் வந்துடும், தமிழ் எலிஜிபிலிட்டி புக்ஸ் வந்துடும். இங்கே ஃபுல் பேட்ச்னா உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான புக்லெட்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஓகேங்களா. கிளாஸஸ் மட்டும் எனக்கு போதும், டெஸ்ட் வேணாம் அதெல்லாம் நினச்சிங்கன்னா 5,000 தான். இப்போதைக்கு இதுக்கு பேமெண்ட் மெத்தட்னு பார்த்தா நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இதை பண்ணலாம், இல்லை அக்கௌண்ட்டில் அனுப்பணும், அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்குது. இப்போ கூகுள் பே ஆர் ஃபோன்பேனா இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம், 9940170028. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதை அனுப்பிச்சிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்துச்சு எதாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஷெட்யூல் வேணுமோ இல்லை புக்ஸ் சாம்பிள்ஸ் வேணுமோ, உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் சரி நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ண, அந்த 2 நம்பருக்கு அந்த நம்பருக்குனாலும் கால் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த நம்பர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. சப்போஸ் கால் எடுக்கல எதுன்னா உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு ஷெடியூலாக இருக்கட்டும் சரி, புக்ஸோட மாடல் பிடிஎஃபாக, மாடல்ஸாக இருக்கும், சாம்பிள்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எது வேணாலும் சரி நீங்கள் இது பண்ணுவாங்க. சப்போஸ் கால்ஸ் போகல, கால்ஸ் எடுக்கல, அந்த மாதிரி எது அன்ரீச்சபிளான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக போட்டாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து சம் ஆஃப் அவர் அச்சீவர்ஸ் லாஸ்ட் குரூப் டூல நம்ம கிட்ட படிச்சு கிளியர் பண்ணவங்க. ஓகேங்களா. இது நமக்கு லாஸ்ட்ல வந்து நமக்கு 172 மெம்பர்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் குரூப் டூவில். ஓகேங்களா. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணியிருந்தோம், அதுவும் ஆன்லைன்ல பண்ணதால இது பண்ண முடியல. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிறைய பேர் டெஸ்ட் எழுதணுன்ற மாதிரிலாம் இது பண்ணாங்க. எப்படி இது ஆன்லைனில் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்ற மாதிரி நிறைய டவுட் இருந்துச்சு. ஓகேங்களா. அதெல்லாம் இது உடைக்கிற மாதிரி தான் நமக்கு இந்த ரிசல்ட் வந்து கொடுத்தது. ஓகேங்களா. அரௌண்ட் 172 மெம்பர்ஸ் வந்து நம்ம இது வந்து இன்னும் அதிகமாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. அவங்களோட மெசேஜஸ் அதெல்லாமே நீங்கள் உங்களுக்கு ரசனையாகவே போட்டிருப்பேன். ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து பிரீத்தி மேடம் இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸ் தேங்க்யூ டு யூ அண்ட் விதைகள் டீம் சார், பிகாஸ் ஆஃப் யுவர் கைடன்ஸ் ஃபைனலி ஐ ஹவ் காட் கவர்மெண்ட் ஜாப் ஃபார் விச் ஐ ஹவ் பின் வெயிட்டிங் ஃபார் 2 இயர்ஸ். ஓகே, இது மாதிரி நிறைய இது இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கும். ஓகேங்களா. இவங்களுக்கு ப்ரீயா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ்லாம் கஷ்டம் நினச்சிட்டு இருந்தேன் சார். 2021 உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு தான் மெயின்ஸ் எப்படி இருந்ததுன்னே தெரியும். யூடியூப் ஸ்டூடெண்ட் இவங்க. ஓகேங்களா. உங்கள் வீடியோஸில் எனக்கு குரூப் 2 படிக்க முடியும் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பேப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் உங்கள் வீடியோஸில் வந்து கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது, கொஞ்சம் நிறைய இது இருக்கும். ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதான் சரிங்களா. சரி, இது பேசிக்காக நான் ஒரு ஓவராலாக சொல்லிட்டேன். இதை பற்றி ஒன்று பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெசன்டேஷன் எடுத்தாலே அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதை பற்றின ஒன்று ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸஸில் சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்களோ, இல்லை இந்த ஷெடியூலில் பார்க்கணும், இல்லை இந்த புக்ஸோட சாம்பிள் பார்க்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி எந்த இஷ்யூனாலும் சரி நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அடுத்து வேற ஒரு அப்டேட்டில் பார்ப்போம். ஃபர்தராக அடுத்தடுத்து குரூப் 2 முடிகிற வரையும் நம்ம ரெகுலராக ஏதாச்சும் வீடியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட படிக்கலனாலும் சரி, நம்மக்கிட்ட பேட்ச் ஜாயின் பண்ணலாலும் சரி, ஃபர்தராக ஜென்ரலாக என்னென்ன எங்களால் இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். சரிங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.